அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் இந்த வழக்குல ஞானசேகரனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்ன என்பது குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல நீதிமன்றத்துல நீதிபதி முன்னிலையில் கொண்டு சென்று ஞானசேகரனை ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தண்டனை குறித்த அந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் இந்த வழக்குல ஞானசேகரன் தான் குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்துல நீதிபதி அறிவித்தார். இந்த வழக்குல டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த குற்ற சம்பவம் நடந்தது. மிக விரைவாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு ஒரு 5 மாத காலத்திற்குள் இந்த வழக்கினுடைய விசாரணை நிறைவு பெற்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தான் குற்றவாளி என்று நிரூபணம் ஆகியிருக்கிறது. அவர் மீது பதிவு செய்யப்பட்ட 12 குற்றச்சாட்டுகள்ல 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகியிருக்கிறது என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய இந்த தண்டனை குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில இன்று உடல் சிறையில் இருந்து போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது ஞானசேகரனை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தண்டனை விவரங்கள் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.